ஸ்டார்டிங்கே இப்படி சொதுக்குதுடா. இன்னைக்கு நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ண போற சூப்பரான இன்டென்சிவான சேலஞ்ச் என்ன தெரியுமா? "24 hours far away." இந்த 24 hours சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 24 மணி நேரத்துக்குள்ள யாரும் ரொம்ப தூரம் டிராவல் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். மொத்தம் 3 டீம், ஒரு டீம்லயும் 3 பிளேயர் இருப்பாங்க. ஹலோ 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 எல்லாரும் பறந்துட்டாங்க. ஈச் பிளேயருக்கு ஜஸ்ட் 1000 ரூபாய் தான் பட்ஜெட். இல்ல சாப்பிட்டே இருக்கோம் நாங்க. ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு வந்துக்குது தெரியாம சேலஞ்சுக்கு நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. பட் த ட்விஸ்ட் என்னன்னா அவங்க மொத்தம் 5 டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும். காரு, பைக்கு, ஆட்டோ, ட்ரெயின், பஸ்ஸு எது வேணாலும். ஆனா மிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணாதான் வேலிடே. அவங்களோட ஃபுட்டு, டிராவல், அகாமடேஷன் எல்லாமே இந்த 1000 rupeesக்குள்ள தான். எக்ஸ்ட்ரா கேஷ் இல்ல, ஷார்ட் கட்ஸ் இல்ல. 24 hours, 1000 rupees, மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். சேலஞ்ச் பிகேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். எங்கே போக போகிறோன்னு தெரியல. ஒரு லொக்கேஷன் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த 24 hours நாங்கள் போவோமான்னு தெரியல. பட் பார்க்கலாம். போவோம்னு நினைக்கிறேன். போவோம். யாருக்கும் தெரியாது. நாங்கள் ஒரு நரி கூட்டம். எங்களை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியாது. இப்போ வரைக்கும் நாங்கள் எந்த பிளானுமே போடல. இப்போ வரைக்குமே நாங்கள் எந்த பிளானுமே பண்ணல. எல்லாரும் ஆனால் எங்களை பார்த்து பயப்படுறாங்க. இதுங்க ஏதோ பிளான் பண்ணிச்சு ஆனால் நாங்கள் ஒன்றுமே பண்ணலன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. காசை சேவ் பண்ணோம். கொடுத்துருக்கிறது 1000 ரூபாய் தான். ஸோ அந்த 1000 ரூபாய் வச்சு தான் 1.5 கிலோமீட்டர் நடந்துருக்கோம். 1.5 கிலோமீட்டர் நடந்துருக்க மாட்டோம். ஒரு கிலோமீட்டர். இது வந்து ஒரு பஸ் ஏறி போக வேண்டிய தூரம். ஆமாம். எல்லாருமே ஒரு திசையில் போக போகிறோம். ஸோ பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி வர போகுதுன்ட்டு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோ புக் பண்ணிவிட்டு எப்படி இங்கேருந்து சென்ட்ரல் போகிறோம். ஆட்டோக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆட்டோ காச்சு? 200 ரூபாய். 200 ரூபா எக்ஸ்ட்ரா காசு வேற கேட்பாரு. 5 ரூபா. இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இந்த வீடியோல இல்ல, எங்க டீம்ல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. பாப்பீங்க. நடுவுல ரிவீல் ஆகும். இந்த வீடியோ எங்க வீடியோ நடுவுல, எங்க சீக்வென்ஸ்க்கு நடுவுல ரிவீல் ஆகும். மோனி எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட். அவன் கூட பிரவீன் வர ஜாயின் பண்றான். ஸோ மக்குங்க. நியாஸ்னா டீம் மட்டும்தான் கொஞ்சம் டைட்டு, வெயிட் வேற. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரித்திக்கு, பாலாஜி, அண்ணன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூலக்காரங்களா. ஸோ நல்லா யோசிப்பாங்க. எப்படி பார்த்தாலுமே 5 டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். லிஃப்ட் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. லிஃப்ட் கேட்க சொன்னா நாங்கள் பிச்சு எடுத்து போயிட்டு இருப்போம் லிஃப்ட்லேயே. அதுவும் இல்லை. ஸோ பார்க்கலாம் எங்க இருந்து எங்க போய் இந்த சேலஞ்ச் எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. யார் வின் ஆக போறேன்னு தெரியல. யார் யார் எவ்வளவு தூரம் போக போறாங்களோ தெரியல. மானங்கிட்ட போயல. ஸ்டார்ட். சாவுல. அங்கே முதல் டிரான்ஸ்போர்ட் வந்து பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு. எங்கேருந்து எடுத்துருக்கோம்? ரெட்டேரி டு பெரம்பூர். ஸோ இப்போ அங்கே அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். எல்லாருமே ஒரு திசையில் போகிறாங்க. ஒருத்தர் நார்த்து, ஒருத்தர் சவுத்து, ஒருத்தர் வெஸ்ட்டு. 8 ரூபாய் செலவு பண்ணிட்டோம். 8 ரூபா செலவு பண்ணிட்டோம். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது சொல்லு. எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கமாகுது. ஆட்டோ புக்கே ஆக மாட்டுது. சும்மா நேரத்துலலாம் டப்புன்னு புக் ஆகிடும். இப்போன்னு பார்த்து நாங்கள் 2 பேர் ஃபோன்லேயே போடுறோம், புக்கே ஆக மாட்டுது. ஒரு ட்ரெயின் இருக்குது, அதை விட்டோன்னா காலி. இன்னும் வேற பிளானே நான் யோசிக்கல. அந்த ஒரு ட்ரெயின் வச்சு தான் நம்பி உங்களை கூப்பிட்டு போகிறேன். அந்த ட்ரெயினை விட்டோன்னு நினச்சிங்களா, அவள் தான் தின்னு முடிச்சுட்டு இருக்க போகிறோம். போனாட்டி எப்படி எக்மூர் ஸ்டேஷனில் ரித்திக்கு சுற்றிக்கிட்டு இருந்தான். அந்த மாதிரி நம்ம சுற்ற போகிறோம் சென்ட்ரலில். புக் ஆகிட்டாரா? ஆனால் அவர் எங்கே இருக்காரு? வரத்துக்குள்ளே விடிஞ்சிடும்டா. சொல்லுப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி நாங்கள் ஆட்டோ பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம். அங்கே இருந்தால் எங்கே போகிறோம் பிளான் பண்ணோம். அவ்வளோதான். ஆமாம். அங்கேருந்து கேளம்பாக்கம் போகிறோம். கேளம்பாக்கத்துலேருந்து பஸ் ஏறி ஒரு இடத்துக்கு போகிறோம். அது எந்த இடம்னு தான் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். சஸ்பென்ஸோடைய சார். 7380 ஓடிபி. ஏறினேன். ஃபஸ்ட்டு வெஹிக்கல் ஆட்டோ ஏறிட்டோம். ஆமாண்ணே. 3:30 பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பிடிப்போமான்னு தெரியல. பார்க்கலாம். ஆட்டோ ஏறியாச்சு. பட் நான் கரெக்டான டைமிங் போயிட்டு ட்ரெயினில் பிடிப்போமான்னு கேட்டால் 99% கஷ்டம்.
ஸ்டார்டிங்கே இப்படி சொதுக்குதுடா. பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வந்தாச்சு. மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஓகே நான் செக் பண்ணிடுறேன். சரி வச்சு நான் பே பண்ணுறேன். சரி போடுறேன். நன்றி நான் பாய்டா. ஓகே நான் பாய். அப்புறம் இல்லை டைம் வச்சுப்பா. ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்கு. நம்ம ஏசி பஸ் எடுத்துக்கலாம், ஏசி ட்ரெயின் வேணாம். ஓகே நீங்க என்ன போகணும் தாமரா? நான் நேரம் போக போறேன். நீ என்ன போயிடலாமா தாமரத்துக்கு? ஆட்டோல. அம்மா இங்கிட்ட ஒரு ஆட்டோ, அங்கேருந்து ஒரு ட்ரெயின், அங்கேருந்து ஒரு பஸ், இங்கே 3 இருந்துச்சு. திரும்பி வீட்டுக்கு வந்துடலாம். இல்லை சாப்பிட்டுனே இருப்போம் நாங்கள். ஆனால் பட்ஜெட்டுக்குள்ள அதை நான் பதிவு பண்ணிடுறேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பஸ்ஸை விட்டு கீழே இறங்கியாச்சு. ஜிபேல கூட பே பண்ணுங்க. வேணாம் மேலே கேஷ் கொடுத்து வாங்கியாச்சு போகலாம். ஐயா பக்கமான கும்பலில் இருக்கான்டா நவீன். இருக்குதாம்மா? அது வில்லிவாக்கத்துக்கு போடாது. பார்த்தீங்கன்னா 99% சொன்னா ஒரு 10% ஓப்பு இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 15 நிமிஷம் இருக்குது அது கிளம்புறதுக்கு. இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு சீட் இருந்துச்சுன்னா போய் உட்காந்துருவோம். அப்படி இல்லைன்னா அத்த டைம் தான் போக போகிறோம். பையன் வந்து வில்லிவாக்கத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டு போறான். வில்லிவாக்கத்துக்கு நம்ம வீட்டுக்கு ஏற்றுறாத அந்த ஊருக்கு எடு. அப்படியா? காமெடி அப்படி போடு. அந்த பேர் வெறி கொண்டு நிற்கிறாங்க டிக்கெட் வாங்குறதுக்காக. வாங்கிட்டியா? இல்ல லைன் அப்படி வந்துட்டாங்க. சீரியஸா பேசிட்டு சிரிக்கிற நீ. ஆஹா காசு அல்லையிலே கொடுக்குறீங்களே. 855. ஷிட். என்னவா? சரி வா 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 ஏர்ல ட்ராக். என்னடா இங்க 800 ஆயிடுச்சு? ஆமா பின்னனா ஆண்ட்ரூஸ் எல்லாம் 100 ரூபாய் தான் நினைச்சா. 400 ரூபாய் கொடுத்தா புக்கே பண்ணிடலாம் மானது. 100 ரூபாய் ஆசைப்பட்டு உயிரை புத்திர போற வேலை இருக்கு. எல்லாம் ஒரு பக்கமா ஓடுறியா? ட்ரெயின் நம்பர் தான் இதா அதெல்லாம் விடுறா. ஃபர்ஸ்ட் ட்ரெயினை போடுறா. ஆனா ஏசிங்க பண்ணுங்க. செருப்பால் இட்டு போடா. இதானா? இதான் வா வரைக்கும் போலாம். அந்த 99.1% பார்த்தீங்கன்னா ஏறிட்டோம் ட்ரெயினை. புஷ்கோனியா கடைசி 3 நிமிஷத்தில் பிடிச்சோம். ஓடுறோம் தப்ப தப்பன்னு ஓடி வந்தோம். ஓகே தான் சிட்டிங் தான் உட்காரலாம். மேலெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஓகே நீங்கள் போங்க. பெரம்பூர் வரைக்கும் தான் வந்துருக்குறோம். அதுக்கே டவுசர் கிழியுது. நிறைய டிக்கெட்டுக்கு நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு. ஃபஸ்ட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப அண்டர் சர்வில் வந்தேன். எங்கள் ஊரில் காரைக்காலிலேருந்து சென்னைக்கு. வாழ்க்கையில் நான் ஏறின முதல் அண்டர் சர்வ் தான், லாஸ்ட் அண்டர் சர்வ் அதுதான். சீட்லயே 3% தான் உட்கார மாதிரி இருக்கும். 6-7 உட்காருவாங்க. தள்ளி மணிமலையாக உட்காருவாங்க. இப்போ இந்த சேலஞ்சுக்காக அதுவும் நம்ம மொழி இல்லாத ஒரு மொழிக்கு போகிறோம், வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறோம். அதுவும் இதில் என்னது அண்டர் சர்வில் போகிறோம். நான் பண்ண போகிறேனே தெரில, எனக்கு பயமாகுது வேற. எங்களுக்கு தெரியாம இந்த சேலஞ்சுக்குள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பயப்படுறியா குமார்? வந்துட்டாங்க காய்ஸ். ஒரு 2 minutes காமிச்சது, எங்கேயோ போய் சுற்றி இப்போ 7 minutes. ப்ளீச் அடிக்கிற மாதிரி இல்லை. தங்க அங்கலடா இந்த ஆளு பௌர்ணமி டாப்டா. தாண்டி வந்து அவன் போயிட்டு முதல்ல யார் வரான்னு முக்கியம் இல்லை, கடைசியில யார் ஃபர்ஸ்ட் வரான்னு தான் முக்கியம். உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். எல்லாரும் மறந்துட்டாங்க, நம்ம தான் இன்னும் ஆஃபீஸ் அண்டே நின்று இருக்கோம். தெரியாம சேலஞ்சுக்கு நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வீட்டில இருந்து பேசாம அந்த சேலஞ்சை ஹோஸ்ட் பண்ணிருக்கலாம். ஓ கர்த்தரே. ஒரு வழியா நாங்கள் 2 பேரும் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். எங்க பார்ட்னர் பாக்குறீங்களா? பக்கத்தில் உட்காரு. கன்ஃபார்ம் அடியா வாங்க போறாங்க. பரவாயில்ல, அவ்வளோதான். இங்க உட்கார வச்சிருக்கேன். அண்ணா சேலஞ்சு வாங்கண்ணா வாங்கண்ணா. சரி வரலான்னு வந்தா
முதல் சேலஞ்சு சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 1065 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். ஒரு ட்ரெயின், ஆட்டோ. தண்ணி வர பேக்கெட் இது வாங்கி கொடுங்க. வாங்க 10 ரூபா தானே, 10 ரூபா வாங்கிட்டு ரீஃபில் பண்ணிக்கலாம். போயிட்டு அடிக்கிற ஸ்டேஷனில் வரும். ஆமாண்டா ட்ரெயின் அந்த ரூட் போகிறேன். பெரம்பூர்ல இருந்து ட்ரெயின் பிடிச்சி தாம்பரம் போயிடலான்னு பார்த்தோம். பார்த்தா பெரம்பூர்ல இருந்து தாம்பரத்துக்கு போகவே முடியாதான். சென்ட்ரல் போயிட்டு போகணும். என்ன கதை எப்படி போக போறோம்னு தெரியல. எனக்கு தான் ஒன்றும் தெரியாது. இவனுங்க நம்பி வந்தேன். இவனுங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆட்டோ ஃபினிஷ். ஆத்தாடி அண்ணே பொறுமையா போங்கண்ணே. பெரம்பூர் ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு. கோப்ரோ எடுத்து உள்ள வை. இந்த இடத்துல தூக்காத எல்லாம் நம்மளே பாக்குற மாதிரி இருக்குது. அப்படின்னு சொல்ல மாட்டேன். சம்சா வாங்கினோம். சம்சா நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 30 ரூபாய்க்கு வாங்கினோம். நல்லா இருந்து டேஸ்ட் கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கு. அதனால இன்னொரு 50 ரூபாய்க்கு வர வாங்கிட்டோம். ஸோ இப்போ 80 ரூபா காலி ஆயிடுச்சு சம்சாவால். இன்னும் நைட்டு டின்னர் இருக்கு, நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு, ஈவினிங் லஞ்ச் இருக்கு, டீ இருக்கு. ஐயோ 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆள் வந்து நேராங்க நவருன்றாங்க. அவ்வளோதான் ஃபுல் இடி ஃபுல்லாக இரிட்டேட்டாக இருக்குது. இப்படி 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 இப்படி. ஸோ அதனால இப்போ பிரச்சனை இல்லை. அண்ணன் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். ஃபைனலாக நாங்கள் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். 130 ரூபா ஆச்சு ஆட்டோக்கு. 3000 130 ரூபா கிட்ட பேலன்ஸ் 2870 ரூபா இருக்குது. நாங்கள் டீ சாப்பிட போகிறோம். இதுவரைக்கு டீ சாப்பிட போறோமா? ஆமாம். இது லேடிஸ் எங்கள அது இது ஏறு ஏறு. ஐயோ இந்த கும்பல் ஏறதான் பயமாகுது. சரி பார்த்து போங்க, எவ்வளோ தூரம் போறீங்கன்னு பார்க்கலாம். நீங்களா நாங்களான்ட்டு. சரி அது போகாதீங்க தான் இருக்காங்க. போங்க இங்கே எங்க எவ்வளோ தூரம்னா போங்க. லைட்டு பூச்சி கூட போ. அப்போ நீ தோத்துருவேன். சமையல் ஆர்டர் பண்ணலாம் மம்மி. வரும் சமையல் ஆர்டர் பண்ண நம்ம எந்த ஹோட்டல் சூஸ் பண்ணுறோமோ அந்த ஹோட்டல் சூஸ் பண்ணிட்டா ட்ரெயினில் வந்துடும். எல்லாம் வரும். காசு ஓன் காசு. ஓன் காசுலாம் இல்லை. சேலஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நேர்மையாக இருக்கணும். எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா நேர்மையான டீம். ஏமாத்தலாம் மாட்டோம். தெரியுமா டீம் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக டவுட்டாக இருக்குது. ஆமாம் அங்கே போகும்போது ஏசி ஸ்லீப்பரில் போகிறாங்க. நேஷனா டீமும் ஓகே தான், கொஞ்சம் நேர்மையாக இருப்பாரு. நேர்மையாக இருப்பாரு. நிறுத்திக்கிறேன் பாத்தியா நே பார்த்துக்கிறேன். 20 ரூபா போயிடுச்சு ரெடி. நன்றிண்ணா. 20 ரூபா போயிடுச்சு ரெடி. 10 ரூபா வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க 2 பேரும் சேர்ந்து. எப்பவுமே டீ குடிக்கிறது அது குடிக்கிறது ஒரு ஃபீல். அவ்வளோதான். நல்லா இருக்கு நான் இல்லை டீ குடிக்கணும் அவ்வளோதான். நான் நம்ம பிள்ளை இது. ஓகே பார்த்தீங்கன்னா டைமு 5:38. 1.25 மணி நேரமாக ட்ராவல் பண்ணிருக்கோம். அதில் தம்பி ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டான். நானே வந்து மாட்டிக்கிட்டே. உண்மை பாலாஜி பார்த்தீங்கன்னா ஒரு மினி டூரே பண்ணிட்டு வந்தான். போயிட்டு யாரா எதுக்கு கேன்டீன் கீட்டீன்லாம் போய் செக் பண்ணிட்டான். என்ன சாப்பாடு எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டான். சரி நாங்கள் போயிட்டு சரி ஸ்லீப்பரில் ஏதாவது ட்ரெயின் டிக்கெட்டு கிடைக்குமா, சரி கொஞ்சம் காசு கொஞ்சம் செலவு பண்ணலாம். 1000 ரூபா கேட்குறாங்களாம் ஏசிக்கு. அதுவும் 5 மணி நேரம் தான் உட்கார முடியுமா, அதுக்கப்புறம் திரும்பியும் வேற ஆளுங்க வந்துடுவாங்களாம். பரவாயில்லைங்க நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஜாலியாக உட்காந்து கதை பேசிக்கிட்டு ஜாலியாக வராங்க. கார் ஏரியாச்சு காய்ஸ். இதுக்கப்புறம் அலப்பற ஸ்டார்ட் அப்படின்னு சொல்ல நினைச்சீங்களா? ஒன்றும் செல்லையை விட்டு தாண்டி வேலை. ஐயோ கடவுளே. எல்லாம் ஒரு ஊர் தாண்டி போயிட்டாங்க. டேட்டை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. ஐயோ ஒன்றும் சென்னையே தாண்டல. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆட்டோ, அப்புறம் ட்ரெயின், கேபு. இது வந்து கணக்கு நாங்கள் வீடியோ எடுக்க சொன்னேன். வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். ஆனால் ரோல் கொடுக்கல பையன். அதனால் நாங்கள் கணக்கிட்ட 350 ரூபா. அது ஓகேவா? 50 rupees மைனஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கேளம்பாக்கத்துக்கு கேபில் போயிட்டுருக்கோம். ஸோ 3 vehicles முடிஞ்சிச்சு. எங்கேயுமே எங்களால் வீடியோ எடுக்கவே முடியல. ஃபுல்லாக மெட்ரோ ட்ரெயின் அந்த சைடு வந்தனால கேமரா அலோடு இல்லை. கேமரா தூக்குனாலே செக்யூரிட்டி வந்துடுறாரு. யோசனை பார்த்தா எங்கடா ஃபுட்டேஜ்னு கேட்பாரு பிரவீன். என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா எங்க அதில் ஃபுட்டேஜ் இருக்காது. தெரியாதனமா அப்பப்போ மாண்டேஜ் எடுத்தது மட்டும் தான் இருக்கும்.
சாப்பிடு, நல்லா சாப்பிடு. ஏதோ எதையோ திங்கிற மாதிரியே இருக்கு. அவார்டு கொடுத்தாங்க ஒரு ஸ்டேஜ்ல, அது நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் எல்லாரும் கண்டிப்பாக விட்டாங்க. எலியும் கொண்டு போயிருங்களா உள்ள யூடியூப்ல இப்போ உண்மையதான் சொல்றீங்களா? இப்படி ரவுண்ட் அடிக்க தான் போறீங்களா? ஆமாண்ணா, வீடியோட போடுவோம். ரைட் சாப்பாடு சாப்பிட்டீங்களா? இல்ல, அதுவும் இந்த காசுக்குள்ளே முடிக்கிறோம். 1000 ரூபாயில முடிக்கிறோம். காலையில சாப்பாடு இந்த காசுலயே முடிக்கிறோம். நாளைக்கு மதியான சாப்பாடு இதுல முடிக்கிறோம். காசு வச்சு முடிக்கலாம். அப்படி ஒரு நேரம் தாங்க ஒரு நாளைக்கு சாப்பிட முடியும், 3 நேரம் சாப்பிட முடியாது. நம்ம ஒரு நாள் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா நீங்க வந்து ஸ்நாக்ஸ் எனக்கு இருக்கலாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்க. சாப்பிட்டு வயிறு ஃபுல் அதுல பண்ணிக்கிறோம். என்னாச்சு 20 ரூபா ஆயிரும், 60 ரூபா 3 ரூபா சாப்பிட்டா. நம்ம தான் கம்மி பட்ஜெட்ல போவோம். இப்போ ஏன்னா நல்லா சாப்பிட்டோம்னா காலி ஆயிடும் காசு எல்லாமே. சாப்பிடும்போது ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கலாம், நீங்க வந்து சாப்பிடலான்னு கேட்டுக்கலாம். சிக்கப்பட்டுட்டாரு. அண்ணன் தான் பாத்துக்கோங்க. பாய்னா ஆனா சூப்பர்ப்பா. அழகா இவரே வந்து கோயம்புத்தூர்ல விட்டுறனாரு. என்ன மணி பிரச்சனை ஆயிடுச்சு எங்களுக்கு. மணி பிரச்சனை, ரூல்ஸ் பிரச்சனை. ரூல்ஸ் வேற. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறப்படம் சொன்னா கழுத்து மேலே உட்காரியா? அந்த பாயா இருக்கணும்டா. எங்களால பசி அடக்க முடியாத காரணத்தினால நாங்க இப்ப போய் சாப்பிட போறோம். வேற வழி இல்ல. எவ்வளவு பஸ்ஸுக்கு மேலே அதெல்லாம் லைட்டா ஒதுக்கி வச்சிருக்கோம். ஆமா ஆமா, வா ஃபர்ஸ்ட் போய் பஸ் டிக்கெட் எடுத்துட்டு வந்துடலாம். டீ ஒன்று வாங்கினேன். அளவு இவ்வளவுதான் இருக்கணும். குடிச்சிட்டு வச்சா மாதிரி இருக்கணும். பாதி அவன் குஷ்டு கொடுத்துக்கிறான், அந்த அளவுக்கு கொடுக்குறான். பேண்ட்ரி சரி கிடையாது, ரொம்ப ஒஸ்டா இருக்கு இந்தியன் ரயில்வே பேண்ட்ரி. நான் குமார் அவசரப்பட்டிய உங்களுக்கு சொல்ல மாட்டோம். பாருங்க எங்க போறோம்னு மட்டும் பாருங்க. எண்ணூர்ல ஆரம்பிச்சது நெல்லூர்ல முடிட்டோம். என்னடா டயலாக் இது? பாப்போம். நைட்டு ஃபுல்லா டிராவல். நாங்க இறங்கணும்னு நினைச்ச ஒரு டெஸ்டினேஷன் பாத்தீங்கன்னா காலையில 5:50 தாங்க இறங்குற மாதிரி இருக்கு. மணி இப்ப 7 ஆகுது. 10 மணி நேரம் இதே ட்ரெயின்ல நாங்க கடக்கணும். நின்றுகிட்டே போகணும். அதுதான் டாஸ்க். நின்றுகிட்டே போகணும். கடுக்காட்டுல இருந்து மாமா தான் பேசுறேன். நல்ல வேலை அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஏதோ சொகுசா போறோம். சரியான சொகுசு. நம்ம டிக்கெட் புக் பண்ணி இந்த அளவுக்கு சொகுசா போயிட மாட்டோம். அந்த அளவுக்கு சொகுசா போயிடுறோம். டிக்கெட் புக் பண்ணி எதுவும் சொகுசா தானே போயிருப்போம். என்ன வாய்க்கு வந்ததுல ஏன்டா பச்சை போய் பேசுற? நம்ம காம்பாக்டா போறோம்ல. இப்போ காம்பாக்டா அதை விட நல்லா பிரீமியமா போயினுக்கிறோம். இப்போ நம்ம கால் மேல கால் போட்டு பகுதி ஒரு பேர் பண்ணுகிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 10:17 ஆகுது. ஸோ இதுக்கப்புறமா போயிட்டு கோயம்புத்தூரில் போயிட்டு சாப்பிட போகிறோம். கோயம்புத்தூரில் தான் இது ஒரு ஸ்டாப்பு. திருப்பூரில் நிற்கும்னு சொன்ன அந்த பைத்தியக்காரன் நவீன் திருப்பூரில் நிற்காம சும்மா பறந்துட்டா போல ரயில்வே ட்ரெயின் டிரைவர் தான் கரெக்டா இருந்துக்க. இப்போ கோயம்புத்தூர் வந்தோன்னே சாப்பிட வேண்டியது தான், சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். கோயம்புத்தூர் இன்னும் ½ ஹவரில் வந்துருமா? கோயம்புத்தூர் ½ ஹவரில் வந்தோன்னா சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். வீட்டில் பணம் போடலாமா? எவ்வளோ அடிச்சாலும் திருந்த மாட்டியா? பாலக்காடா? கோயம்புத்தூர் நினைச்சு பார்த்தீங்கன்னா பாலக்காடுக்கே வந்துட்டாங்க. சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது, பயங்கரமாக பசிக்குது. A few moments later. சோறு வாங்கி தருவான்னு பார்த்தா ஒரு காப்பி வாங்கி தந்துட்டான். நான் என்ன பண்ணுறது? என்ன பண்ணுதா? இது கவுண்ட் எடுத்துக்க சொல்லி 20 ரூபா. 5 ரூபா கவுண்ட். ஒரு காப்பி 10 ரூபா. பசிக்குது, என்ன பண்ணுறது, வயிறுலாம் சவுண்ட். ஒரு நிற்கிறதுக்கு அந்த கடையில் வச்சு வாங்கிடலாம். இந்த நவீன் பையன் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டான் வாங்குறதுக்கு. என்ன வாங்கிட்டு வரான்னு தெரியல. ட்ரெயின் வர எடுக்க போகிறானுங்க. என்னடா வெறும் கை வச்சுட்டு வரான். நைட்டு பட்னி தான், காஃபி குடிச்சிட்டு தூங்க வேண்டியது தான். ஐயோ கடுப்பாக இருக்குது ட்ராவல் எனக்கு. இப்போ போனியடா வாங்கலையா? ஏன் பைத்தியம் போயிட்டுல வர வாங்கிட்டு வர வேண்டியது தானே. நான் வந்து அங்கேருந்து போனேன் ஏதாவது வாங்குன்னு கை இப்படி நீட்டினேன். நீ கமான் என்ன கமான் நீ தான் கூப்பிட்டேன். அதான் வந்து நிற்கிறேன். நீ தான் இப்படி கமான் கூப்பிடுறதுக்கு நீ என்ன குதிரையா? கோயம்புத்தூர்னு சொல்லி இப்படி பண்ணிட்டியடா. அதனாலதான் நாங்க வந்து ரொம்ப சிக்கனமா எங்களுக்கு 1000 ரூபாய் தான் கொடுத்ததுனால கட்டுப்படி ஆகாது. அதனால நம்ம பாலாஜி பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து சப்பாத்தி பிளஸ் ஆந்திரா தொக்கு சமசுமார் போறோம்ல, அதனால ஆந்திரா ஃபுட் வேணுருக்காங்க. ஸோ நாங்க இதை தான் சாப்பிட போறோம். எங்க டின்னரை முடிக்க போறோம். அதே சாப்பாடு கீழே கொண்டு தான் எனக்கு ஃபேவரட். வீட்டில் தான் செஞ்சுருவாங்க ஸ்நாக்ஸா.
ஒரு முக்கு முக்கலாம் பாதி தக்காளி தண்ணி காண போகுது. காரமா நல்லா இருக்குப்பா. Meanwhile, இரண்டு கட்லெட் 30 ரூபா. இது பார்த்தீங்கன்னா சரி காசு எடுத்துக்கலாம். காஃபி வாங்கினா தண்ணி பாட்டில் வாங்கினா இப்போ கட்லெட் வாங்கணும். போதும், இதோட நைட்டு டின்னரோட முடிச்சுக்கலாம். காசு எவ்வளோ ஆகுது? அங்கே போய்ட்டு எப்படி டிஃபனு அதெல்லாம் ஆகியும் 1000 ரூபாய் கொடுத்துக்கிறீங்க. நான் படிச்சு அதான் வர்க்கீஸ் காரமா சாப்பிட்டோங்க. அதான் ஒரு இது தயிர்னு தயிரில் கொஞ்சோண்டு சால்ட்டு மிக்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஊர் பாஷையில சொன்னா லஸ்ஸி. ஆனா என்ன சாரி உப்பு என்னது ஐயோ ஸ்வீட் சுகர் ஆட் பண்ணிருக்காங்க. பைத்தியம் பிடிச்ச நாயே, ஏன்டா என்னையும் பைத்தியக்காரனாக்குற? நான் குமார் அவசரப்பட்டிய வாயை திறக்க முடியுது. அதான் வீட்டுல நம்ம சாப்பிட்ற லஸ்ஸி தாங்க, அது கெட்டியா இருக்கு, அவ்வளவுதான். நம்ம பாய்ஸ் தான் தூக்கிட்டு இருப்பாங்க ட்ரெயின்ல. தெரியல, ரியாஸ் ட்ரெயின்ல போயிட்டு இருப்பாரு. அவர் முடிச்சுன்னு இருப்பாரு, கண்டென்ட் யூஸ் இருப்பாரு. பாலாஜி அம்மாக்கு ரொம்ப நன்றி, சப்பாத்தி செஞ்சு கொடுத்தது, அதுதான் எங்களை இப்ப காப்பாத்திருக்கு. அண்ணா கொஞ்சம் ஸ்பைசியா போடுங்க. சாப்பாடு என்ன பண்றது? பயங்கரமா பசிக்குது. அண்ணா டேஸ்டா போடுங்கண்ணா. சிக்கனே போடல பாத்தீங்களா அண்ணா? என்னண்ணா பண்ற? பசிக்குது, என்ன பண்றது? வயிறுலாம் சவுண்ட். அண்ணா கொஞ்சம் ஸ்பைசியா போடுங்க. டேக் அவே பண்ண புரியுது? டேக் அவே. நாங்க வந்து லக்ஸரி டீம் பண்ணியே அங்க இருந்து கோயம்புத்தூர் போறோம். இது இன்னும் ஒரு டிரான்ஸ்போர்ட்ல நமக்கு தெரியுமா? இது பஸ்ஸு, ஆட்டோ, ட்ரெயின், காரு. இது ஒண்ணே ஒண்ணு. இப்போ கோயம்புத்தூர் பஸ் ஏறி போறோம். இதோட காலேஜ் கீழ போடா. டஸ்ட்பின் இல்லாம எப்படி தூக்கி போறான் பாருங்க ரித்திக், இவன் பேரு. ஜம்முவா? ஜம்மு காஷ்மீரா? அங்க இருந்தா வர கடங்கொப்பன் தாமரபரன்ல தலைமுழுக. அங்க எப்படி இருக்கு நிலவரம்? போய் நேர்க்க போறோம். நாளைக்கு 3 மணிக்கு இந்த சேலஞ்சு முடியுது. இந்த 3 மணி முடிகிறப்ப கையில 0 rupees, எந்த இடத்துல நிக்கிறோமோ அங்கதான் எங்களோட கணக்கு, எவ்வளவு லொகேஷன் இருக்கு. முடியலங்க. 5 மணி எப்ப ஆகுது? எனக்கு முதுகுலாம் வலிக்குது. எனக்கு எப்போ வெளியே போகணும்? உட்காடுறோம் எந்திரிக்கிறோம் முடியல. ஆனா அவங்க கால் மேல கால் போட்டுட்டு ஒரு டீம் போகுது ட்ரெயின்ல. அண்ணே உடனே தானே. ஒரு டீம் வந்து படுத்துக்கிட்டே போகுது பஸ்ல. அண்ணே உடனே தானே. அந்த ஒரு டீம் மட்டும் தான் கஷ்டப்படுது. ஹாய் நம்ம ஃப்ரெண்டு சூப்பர், தேங்க்யூ. ஆனா எனக்கு எப்பவுமே ஃப்ரெண்டு தலை பைக்கரங்கட்டு அரங்கம் அதிரட்டுமே. விஜயவாடா வந்தாச்சு கைஸ். கூட்டம் உட்கார்ந்ததும் போச்சு எங்களுக்கு. இப்போ ஃபுல்லா ஏறினதால நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. முடியல கைஸ், ஈஸியான சார்ஜ் பண்ணி ரொம்ப கஷ்டமாகுது. ஐயோ எவ்வளவு பேருங்க என்ன இருக்கிறாங்க. ரொம்ப கன்ஜஸ்டடா ஆகுது, மூச்சு திணறல் வருது. நான் 7 மணி நேரம் தாக்கு பிடிக்கணும். ப்ரோஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்டேட்டு தான் வேற, பட் எல்லாருமே இந்தியன்ஸ் தான், ஸோ அதனால பிரச்சனை இல்லை, எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இனமென பிரிந்தது போதும். மழை வேற துரின்னு இருக்குது, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு. மைக்கே ஆன் பண்ணாமல் எடுத்துனுக்குறாங்க, சாரிங்க. ஆனால் பையன் தெளிவான ஆள். எல்லாரும் கொஞ்சம் சொல்வீங்க பையன் தொலார்னு, தெளிவான ஆள். மைக்கில் ஆன் பண்ணுறேன். முடியல ஈஸியான சார்ஜ் பண்ணி ரொம்ப கன்ஜஸ்டடா ஆகுது, மூச்சு திணறல் வருது. பார்த்தீங்களா எவ்வளோ ஜம்முன்னு தூங்குது பார்த்தீங்களா? அவன் உயிரை புத்து போராடி போய் நிற்கிறான் சேலஞ்சில். சார் என்ன பண்றீங்க? ஒளிஞ்சிட்டு இருக்கம்பா. பாய். A few moments later. டைம் பார்த்தீங்கன்னா 2:33. மார்னிங் 6 o'clock சொல்லியிருக்காங்க. போய் இறங்குமா கோயம்புத்தூர் போயிட்டு அங்கே
இங்கேருந்து எங்கே போவோன்னு தெரில. ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக ஒரே லக்ஸரி டீமாக இருக்கோம். ஓகே, ஃபைனலாக கோயம்புத்தூர் வந்தாச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்துட்டோம். மணி நான் ரொம்ப பரிசு 5:15. சொன்ன மாதிரி 5 மணிக்கு கூப்பிட்டு வந்து விட்டார் அண்ணன். இப்போதான் எங்கே போகிறதுன்னு தெரியல. செஞ்சு அடுத்த வாட்டி இப்போ டிராவல் செஞ்சாதுங்க. எங்களால் எங்கேயுமே போக முடியல. இப்போ எங்கள் கையில் இருக்கிற காசு பார்த்தீங்கன்னா 315 ரூபா இருக்குது. மணி 5:15 தான் ஆகுது. கோயம்புத்தூர் வந்துட்டு 315 வச்சு எங்களால் எங்கேயுமே போக முடியாது. நாங்கள் ஏன் ஏசி பஸ்ஸில் வந்தோம் அப்படின்னா அங்கே வேறு பஸ் இல்லை, ஒரே ஒரு பஸ் இருந்துச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. அதனால இருந்த ஒரு பஸ்ல ஏறி வந்துட்டோம். பஸ்ஸுக்கே காசு போயிடுச்சு. 315 ரூபா. இன்னும் ஒரு வண்டி பிடிக்கணும். இங்க இருந்து ஊட்டியா? இந்த காசுக்காக மதியானம் லஞ்சுக்கே எங்ககிட்ட காசு இல்லை. இன்னும் ஒரே டிரான்ஸ்போர்ட் பிடிக்கணும். இங்க இருந்து ஆட்டோ, ஷேர் ஆட்டோ, அது வேணா பிடிக்கலாம். எல்லாம் ஜம்மனை தூங்குவீங்களே 2 பேரும். எல்லாம் ரெக்கார்டு இருக்குது வரும். ஜம்மனு தூங்குவீங்க. வந்ததான் வந்துட்டோம். ஒருத்தரை மட்டும் பார்த்துட்டு போலாம். தெரிஞ்சவர், அறிஞ்சவர், சொரிஞ்சவர். யாரு போர்டு விட்டாங்களே? இல்லை ஓனர் அண்ணா நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோண்ணே. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனைனால கடைசியா பார்த்தா கையில 300 ரூபா தானே இது. எங்க போறதுனே தெரியாம ஆமால மேடம் நல்லா செலவு பண்ணி வந்துட்டாங்க. பார்த்தா கையில 300 ரூபா தான் இருக்குதுண்ணே. அந்த 3 மணி வரைக்கும் இங்கேண்ணே. 3 மணி வரைக்கும் 300 ரூபாண்ணா. 1 ஹவருக்கு 1 ஹவருக்கு 10 ரூபாயா? அப்படியாண்ணா? ஆனால் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வரலண்ணே, ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோண்ணே. நான் போதுன்னு தெரில. 300 ரூபா தான். 300 ரூபாய்க்கு 300 கிலோமீட்டர் போவோம் நாங்களாம். ஆக்சுவலி 315 ரூபா கூட இல்லை. நைட் 40 ரூபாய்க்கு டீ குடிச்சானுங்களா? அப்போ 315 40 ரூபா போச்சுன்னா எவ்வளோ? அதுக்கு முன்னாடியே மெட்ரோன்னு, அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடியே வந்துடும். நான் மெட்ரோன்னு ஒரு ஹோட்டலு. அது அந்த சைடு எண்டிங்கில் இருக்கிறாங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போ. ஆமாம், அந்த சைடு அந்த டவுனில் இருக்கிறான். ஆமாம், நான் இந்த சைடை நினச்சேன். அந்த பேர் அந்த சைடு போனேன். நாங்கள் நின்று இடத்துல இருந்து ஆப்போசிட்ல தான் ரூமு. சுற்றி போயிட்டு சுற்றி அங்கே நின்றுந்தோம். இது உள்ள முடியுது. இது உள்ள நினைக்கிறேன். அது வருது மெட்ரோ. ஆப்போசிட்ல வரதுக்கு இந்த பையனுக்கார ஆட்டோ பிடிச்சி 150 ரூபா காலு சவாரினால அவர்கிட்ட பேலன்ஸ் 20 ரூபா சேஞ்ச் உண்டு. 170 ரூபா ஆட்டோக்கு 275 ரூபா 170 ரூபா போயிடுச்சு. நான் பேலன்ஸ் 105 ரூபா இருக்கு. எதில் அவருக்கு காலையில் நல்ல சவாரி, எங்களுக்கு காலையிலேயே போனி போட்டாங்க. நாமத்தை ஃபைனலி ரீச் கோயம்புத்தூர். டேய் தமிழ்நாடு தான் இல்லையா நீங்கள்? உங்களெல்லாம் வச்சு எப்படா சேலஞ்ச் பண்ணுறது? அசிவாத்திட்டு கோயம்புத்தூர்லேயே தெரிஞ்சால் ஒரு ஆள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அந்த சர்ப்ரைஸு சொல்லு. இவன் தான் அந்த சர்ப்ரைஸு.
நம்ம பஸ் ஏறி விட்டா இங்க இறக்கி டேய் நீ என்ன சொன்ன ஃப்ளைஓவர் ஸ்டார்டிங் போட அங்கேயே இறங்கடான்னு சொன்னியா ஏர்போர்ட் இங்கே தான் இறக்கி விட்டான் இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி ஃப்ளைஓவர் போயிட்டேன் எயில போமா எங்களுக்கு கூட தூக்கமே இல்லை அப்படியே பார்க்க போற இன்ட்ரெஸ்ட் அப்படியே தூக்கமே இல்லையா ஃபுட்டேஜ் வரும் பாருங்க நீங்க தான் சேலஞ்சில் இருக்கீங்க நீங்க தான் செலவு பண்ணக்கூடாது நான் சேலஞ்சிலே இல்லை நான் செலவு பண்ணலாம் டிஃபன்லாம் வாங்கி கொடு எங்களுக்கு அவ்வளோதான் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம இறங்க வேண்டிய டெஸ்டினேஷன் வந்துட்டோம். அங்க நின்று இங்க நின்று கடைசியா பாத்ரூமுக்கு இங்க வந்து நிற்காங்க. இவனுங்க குட்டுக்கிற ப்ரெஷர்ல தூங்கணும். ஏதோ உட்காந்துட்டோம் ஒரு இடத்துல உட்காந்து நல்லா அப்படியே இவன் தொல்லை நானும் அவன் தொல்லை நானும் சாஞ்சி அப்படியே எல்லாரும் மாற்றி தூங்கிட்டோம். ஸோ கரெக்டாக மணி இப்போ 6 விசாகப்பட்டினம் வந்துட்டோம். இறங்க போகிறோம். ஸோ இறங்கிட்டு அடுத்த டெஸ்டினேஷன் போகிறத பார்க்கலாம். ஆனால் அந்த ஜேர்னி வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நம்ம ட்ரெயினை விட்டு இறங்கியாச்சு. இப்போ அடுத்த ட்ரெயின் நமக்கு என்ன பிளாட்ஃபார்ம்? சாத்து நாத்து 2 பிளாட்ஃபார்ம். ஓகே அடுத்த ட்ரெயின் ஏறிட்டு நாங்க போறோம். யோசிங்க எங்க போறோம்ட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்க சொல்லியே மேப்ல பாருங்க. விசாகப்பட்டினத்துல இருக்கிறோம். வாட்டர் பாட்டில் ஒரு வாட்டர் பாட்டில் 20 ரூபா ஒரு வாட்டர் பாட்டில் 2 வாட்டர் பாட்டில் வாங்கிட்டோம். 2 காஃபி ஒரு டீ அது மட்டும் நாங்கள் வீடியோவில் ஆட் பண்ணல. அதை நாங்கள் குடித்தோம். ஸோ இதுதான் அதுவும் 20 ரூபா 20 40 60 ப்ளஸ் ஒரு 2 வாட்டர் பாட்டில் 40 100 ரூபாய் ஆட் பண்ணிக்கணும். ஸோ டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ எடிட்டில் வந்திருக்கோம். ஸோ இன்னும் பேலன்ஸ் இருக்கிற வச்சுக்கிட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டை விசாகப்பட்டினம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே முடிச்சலான்னு இருக்கிறோம். ஆமாம் அதுவும் எடிட்டில் போட்டு இட்லி தோசை பூரி அதெல்லாம் வாங்கி தர மாட்டேன். வாழைப்பழம் தான் நாங்கள் சாப்பிடலான்னு இருக்கோம். ஏன்னா அதுதான் காசு கம்மி. பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிடலாம். எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? டைம் கரெக்டாக 6:27 ஆகுது. 6:40க்கு நம்ம ட்ரெயின் எடுத்துருவாங்க. ரித்திக் என்னென்ன வாங்கிருக்கீங்க ரித்திக்? ஒரு குர்குரே வாங்கியிருக்கோம். தம்பி இன்னும் நிறைய வச்சுருக்காங்க கையில. கேக்கு ஃப்ரூட் கேக்கு ஒரு ஃப்ரூட் கேக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிச்சுடு. இது வந்து எனக்கு பிடிக்கும். நைஸ். கோலாச்சி மொத்தம் 110 ரூபா. 110 ரூபா இருக்கா? 110 ரூபா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிங்க எடிட்டர். குடுக்குற 7500 டிடிஎஸ் போக எவ்வளவு குடுக்குறீங்க? இந்த பாரா படுத்துறீங்க. ஓகே நம்ம S1ல ஏரியாச்சு இதான் நம்மளோடது. அளவில் நாங்கள் புக் பண்ணிட்டோம். குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா வர்க்கலா ஸ்டேஷன் வரப்போகுது. இப்போ வர்க்கலா இறங்கிட்டு அங்கேருந்து எதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து எங்கே போகணும்னு தெரில. போயிட்டே இருக்க வேண்டியதான். 3 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல, போயிடலாம். அம்மா கேரளாவில் பதிவு பண்ணியாச்சு காலை. லெஃப்ட்ல போலாமா ரைட்ல போலாமா? இந்த ஆள் வச்சுக்க நீ முடியாது. சரி நில்லு. சரி நில்லு. நான் எப்பவுமே லெஃப்ட் தான். சார் லெஃப்ட்ல போலாம் இல்ல ரைட்லயே போலாம். சரிக்கே நம்மளோட கனவான ஊருக்கு வந்தாச்சு. வர்க்கலா வந்தாச்சு. எங்க மாமா வில்லியாக்கம் லைட்டா கொஞ்சம் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வில்லியாக்கம் மாதிரி தான் இருக்குது. வர்க்கலா வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஸ்டேஷன் போல. இதுக்கம்மா போயிட்டு வெளியே ஃபர்ஸ்ட் வயிற்ற ஃபில் பண்ணும். நைட்லேருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கும். பட்னி கிடக்குறோம். தண்ணி குடிச்சு தான். பேலன்ஸ் வந்து எவ்வளோ செலவு பண்ணிருக்கோம்? 145 ரூபா இருக்குப்பா. 1155 ரூபா செலவு பண்ணிட்டோம். செலவு பண்ணதை சொல்றேன்டா. செலவு பண்ணது இப்போ கையில் எவ்வளோ இருக்கு? கையில் 1845 ரூபா இருக்கு. 1845 ரூபா இருக்கு. அதை வச்சு தான் இப்போ சாப்பிடணும். இன்னும் 2-3 லொக்கேஷன்லாம் போகணும். ஃபர்ஸ்ட் சாப்பாடு கடை தரடே. 5 டிரான்ஸ்போர்ட் முடிச்சிட்டோம் தெரியும்ல. 5 டிரான்ஸ்போர்ட் முடிச்சா தோத்துட்டீங்களே. 5 டிரான்ஸ்போர்ட் முடிச்சு என்ன காரணமா தோத்துட்டீங்களே. எங்களோட பட்ஜெட் கையில் பேலன்ஸ் 15 ரூபா தான் இருக்குது. ஸோ நாங்கள் 5 டிரான்ஸ்போர்ட்டும் முடிச்சிட்டோம். ஸோ இதோட நாங்கள் சேலஞ்சிலேருந்து விலகிக்கிறோம். கரெக்டாக இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட். இதோட எங்கள் லொக்கேஷன் முடிஞ்சிச்சு. சேலஞ்சும் முடிஞ்சிச்சு. நாங்கள் தோற்றுறோம்னு தெரிஞ்சிச்சு. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் யார் ஜெயிச்சிருக்காரு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? அரக்குன்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். 3.5 மணி நேரம் ட்ராவலு. 3.5 மணி நேரம் கழிச்சு நம்ம அங்கே போய் இறங்குவோம். போகிற வழியில் நிறையா வாட்டர் ஃபால்ஸு குகைகள் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வீடியோவில் பார்த்தோம். ஸோ இதை நேரில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி
பேசினுக்கிறோம், பாட்டு சாப்பிடுங்கிறான். குர்குரே வாங்கி டிஃபன் சொல்லி சாப்பிட்றோம். காலையில் குர்குரே எல்லாம் சாப்பிடாதீங்க, உடம்புக்கு ரொம்ப கேடு. அலங்கார பந்தலிலே அலங்கார ஒருத்தர் வந்தாரு, டிஃபன் வந்தாரு. 3 பேரும் 3 மெனு பார்த்தோம். புரிஞ்சு போச்சு. 150 ரூபா. 150. டிஃபனோட விலை 50 ரூபாய். மோனி டீம் ரீச் ஆயிட்டாங்களா கோயம்புத்தூருக்கு. ஆனால் அவங்க டீம் வந்து லக்ஸுரிஸ் டீம். ஃபுல் அண்ட் ஃபுல்லியாக ஃப்ரைட் ரைஸு, கேபு, சொகுசு பேருந்து. அவங்க டீமே சொகுசு பேருந்து தான் நான் பேர் வைப்பேன். நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல. பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. ஃபைனலி ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஏய் பாபே, வர்க்கலா வந்துட்டோம். வர்க்கலா வந்துட்டு பீச்சுக்கு போகலன்னா அது தப்பாயிடுமே. இப்போதான் பிரைட் ஆரம்பிச்சு டைம் 3 மணி வரைக்கும் டைம் இருக்குது நம்மளுக்கு. வர்க்கலா போகிறோம், பீச்சுக்கு போகிறோம். அப்போ அங்கேருந்து வேறு லொக்கேஷன் போகிறோம். தோசை, இட்லி அதெல்லாம் கிடையாது. பரோட்டா, பீஃப் கறி. கேரளானாலே அதுதான் ஃபேமஸ். கடலைக்கறி. சுண்டல்ரா, கடலைங்க அந்த சுண்டல் சொல்லு. நம்ம 120 120 ரூபா. நம்ம ஒரு ஆள் 200 ரூபா பிளான் பண்ணோம். 120 மதியானம் கொஞ்சம் வெயிட்டாக சாப்பிடுவோம். காலை உணவுக்கு 120 ரூபாய். நாங்கள் மேலே போடுறேன், நம்மளுக்கு போடுறேன் எடிட்டர். தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. வர்க்கலா பீச்சுக்கு எவ்வளோண்ணே? 70 ரூபா. எக்ஸ்பென்ஸ்ரா இங்கே. எப்படி சில டூரிஸ்ட் பிளேஸ்லாவே எக்ஸ்பென்ஸ் தானே. எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க வர்க்கலாவில் போனீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய எக்ஸ்பென்ஸாக தான் இருக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஆட்டோவாக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி. இந்த மாதிரி ஊரில் தாங்க வாழணும்னு எனக்கு ஆசை. இட்லி கடை பொறுக்கல தானே சொல்கிற மாதிரி. காரு, பைக்கு, பங்களாலாம் மேம்பட்ட வாழ்க்கையில் வாழ வேணாமா? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் மேம்பட்ட வாழ்க்கை. இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை தான் வாழணும். நிறைய செலவே பண்ணல. டிக்கெட்டுக்கு மட்டும் காசு. மிஞ்சி போனால் ஒரு டீ, வாட்டர் கேனு, இது மாதிரிலாம் சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டோம். அத்தியாவசியமான பொருட்கள் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு மாதிரி லக்ஸுரியஸாக. அந்த இன்னொரு டீம் இருக்கு பாருங்க, சொகுசு பேருந்து டீம். அதை அப்படியே போடுங்க, சொகுசு பேருந்து டீம். அந்த டீம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போறதுக்குள்ளேயே இல்ல, இங்க இருந்து பெரம்பூருக்கு ஒரு 120, பெரம்பூர்ல இருந்து தாம்பரம் போய் அங்க ஒரு ட்ரெயின் டிக்கெட் ஏதோ பண்ணிக்கிறோம். தாம்பரத்துல இருந்து கேளம்பக்கம் போறதுக்கு கேபுக்கு ஒரு 200. அங்க இறங்கிட்டு அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் நைட்டு ஃபுட்டுன்னு சொல்லிட்டு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு 280. அதுக்கப்புறம் அதுல ஏறி அப்புறம் காஃபி அண்ட் ஜூஸ் சாப்பிடுற. அப்படியே டீம்லயே நல்லா சாப்பிடுறவங்க நாங்க 2 பேர் தான். ஆனா நாங்களே இப்படி வரோம், இப்படி வந்துருக்கோம். ஆனா இப்படியே காத்தால சில பேர்லாம் இறங்கிட்டாங்க. சில பேர் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்காம வந்து ரெஸ்டா யார் சொல்றவங்க தெரியும். சொகுசு பேருந்து சரியான தூக்கமான நல்ல தூக்கம், நிம்மதியான ஒரு தூக்கம். வந்துட்டோமா இடத்துக்கு? வாங்க. வந்துட்டோம். அராக் வந்துருக்கோம். இன்னும் டைம் 11:45 ஆகுது. 3 மணி வரைக்கும் சேலஞ்ச் இருக்கு. ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போகலான்னு இருக்கிறோம். மணியோ இப்போ 12. இதுக்கு இல்லையா சார் ஒரு 2? கைஸ் போயின்னு இருக்கோம் கைஸ். ஒரு வழியா பாலாஜி ஆய் சொல்லு. பாலாஜி என்ன வண்டிலாம் கிடைக்குதோ. மைக் இல்ல உங்ககிட்ட, நீ பேசுறதும் கேட்காது. நம்மளோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு இப்போ இந்த வண்டியில் போயிட்டு இருக்கோம். நம்மளோட அவர் வேற வழியா போறாரு, நம்ம வேற வழியா இப்போ போனோம். அதனால நம்ம இங்கேருந்து இறங்கிக்கிறோம். நன்றி லிஃப்ட் கொடுத்ததுக்கு. ஆட்டோக்கு பார்த்தீங்கன்னா 70 ரூபா. இப்போ நம்மக்கிட்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது டோட்டல் போட்டு சொல்கிறோம். வர்க்கலாவில் வந்தோம், பீச்சை பார்த்தோம், அவ்வளோதான். ஏய்
நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் இப்போ கரெக்டாக 1345 ரூபா செலவு பண்ணிருக்கோம். 1345 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். இன்னும் 1500 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அதான் கிளம்பலாம். அவ்வளோ ஜஸ்ட் பார்த்தோம், பதிவு பண்ணிட்டோம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. கேளுங்கடா. கேளு அண்ணா போற அவர்கிட்ட பேசிட்டா அது வேறாங்க. ஓகேண்ணா ஏதாவது ஒரு வண்டியில ஏறணும் அவ்வளோ தானே. நாங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்கு போகிறோம்? திருவனந்தபுரமா? அங்கே போகிறேனே. இல்லை அது வரைக்கும் போட ஓகே தான். வெவிக்கல் 3 பிடிச்சிக்கோ. அதான் காப்பாத்துச்சு. அடுத்த டிரான்ஸ்போர்ட் ஏரியாச்சு. கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு இது. காற்றுலாம் எப்படி வருது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக ஃபால்ஸ் அங்கே போயிட்டு நம்ம இந்த சேலஞ்சை நம்மளோட எந்த டெஸ்டினேஷன் அதான் அங்கே தான் இப்போ போயிட்டு இருக்கோம். பார்ப்போம். அடுத்தது ஆட்டோ பிடிப்போம். ஆட்டோக்கார் கம்மியாக கேட்பாரு. போ. ஐயோ நன்றி. போட்டோ போய் அவ்வளோதான். அவர்கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு வந்துரு. இப்போ இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போயிடலாமா? ஆட்டோல பஸ்ஸா? எங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்துட்டோம். திருவனந்தபுரா திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் மட்டும். வாடா போகலாம். ஏம்மா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபைனல் டெஸ்டினேஷன் எது பிளான் பண்ணோமோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். திருவனந்தபுரம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்களால் போக முடியாது. ஏன்னா இப்போ நாங்கள் இங்கேருந்து போனால் இந்த கன்னியாகுமரி ரோடு தான் போனோம். ஸோ அங்கேருந்து நம்ம கிலோமீட்டர் எடுத்தால் பார்த்தீங்கன்னா கம்மியாகிடும். ஸோ இங்கேருந்து போகும்போது இதுதான் எப்படி சொல்கிறது, லாக் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்டு போக முடியாது, பேக்கும் போக முடியாது. கிலோமீட்டர் கம்மியாகிடும். ஸோ இதுதான் ஃபைனலு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி மட்டும் மாறணும். 4 வண்டி மாறியாச்சு. இன்னும் ஒரு வண்டி மாறினா தான் இந்த சேலஞ்சு கம்ப்ளீட் ஆகும். சீக்கிரம் இப்போ நாங்கள் ரிட்டர்ன் அதை மீன் சென்னைக்கு எப்படி போகிறேன்ட்டு டிக்கெட்லாம் கேட்டுட்டு ஒரு வண்டியை பிடிச்சிட்டு எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு சேலஞ்சை முடிச்சிடலாம். ஏன்னா நாங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கோம். எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்? 1550 ரூபா தான் செலவு பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து 1450 ரூபா இருக்குது. ஸோ அதை வச்சு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக போக வேண்டியதுதான். ஆட்டோவில் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். அரக்கு வெள்ளி போயிட்டு இருக்கோம். அரக்குலேருந்து அரக்கு வெள்ளி. அதான் எவ்வளோ சொல்கிறேன்? 10 ரூபா. ஒருத்தருக்கு 10 ரூபா. 30 ரூபா செலவாகுது. செம்மையா இருக்குல்ல? இல்ல கொஞ்சம் இல்ல அந்த இடம் நல்லா இருந்துச்சு. இனிமே பாப்போம் போறது. இவன் தான் கூட்டம் வேலை. இவன் கூட்டம் வந்திருக்கான்ல, இவன் என்ன பண்ணுவான், நம்ம ஃபுல் மேனேஜ் பண்ணுவோம். ஆமா நல்லா இருந்தா நாங்க சொல்றோம். ஏன் இப்ப அசிங்கப்பட்டு விட்ட நீ என்ன பிளானே எப்படி சாமி? ஏன்னா ஒரு எக்கட வெல்த்த பாகுంటుంది சாமி. டைட்டா பேசுறான். பட்ஜெட் எக்கட பாகுంటుందిன்றான். అవును సంగీత స్వరంగల్ ஏழே கணடா இவனுங்க என்னதான்டா பேசுவானுங்க. இப்போ வந்து நம்மள ஒரு ஃபால்ஸ் கூட்டு போறாரு. அந்த ஃபால்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இல்ல, அதாவது எப்படி சொல்லுவாங்க, அது இன்னும் நம்மளுக்கு அதிக கிலோமீட்டர் தர மாதிரி தான், தூரமா போற மாதிரி இருந்துச்சு. அதனால அதை ஓகே பண்ணிட்டோம். ஆனா ஆட்டோக்கு அப் அண்ட் டவுனு 650 650 ரூபா கேட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப தூரமா போயிட்டு இருக்கோம். ஏங்க பெட்டி என்னங்க, அரக்குக்கு வாங்க, அரக்கு வேலைக்கு வாங்க. ரேட்டு ஏகா மொத்தமா சொல்றாங்க. 1/2 கிலோ சிக்கன் 1/2 கிலோ பிரியாணி போட்டுருவாங்களாம். தனித்தனியாக 2 கிலோ கொடுப்பாங்களாம். 1000 ரூபாவாம். இல்லை ஒன்றுலேயும் வந்து சிக்கனு பிரியாணி சேர்த்த மாதிரினா 1200 ரூபாவும். பட்ஜெட் நமக்கு இல்லை. காய்ஸ் அப்படியே டீ கடை இருக்கும். டீ 2 பட்டர் பிஸ்கெட் சாப்பிட்டு போயிடலாமா? 3 டிக்கெட்ஸ் காவால. ஸோ அவ்வளோதான். இப்போ சாப்பிட போகிறோம். 1450 ரூபா இருக்குது. அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ண போகிறோம். பரோட்டா, கறி, சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா பில்லு 428 ரூபா. போர் அடிக்குது. ஸோ எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா என்ன பீச்சா? ஷாங்குமுகாம் பீச்சா? அது ஏதோ இங்கே பக்கத்தில் 7 கிலோமீட்டர்ல இருக்கு. எங்களோட கேப் வந்துடுச்சு. அப்பா சேலஞ்ச் கண்டக்ட் பண்ணுறவரு, இதோட எங்களுடைய 5வது வேவிகள் முடிந்து விட்டது.
என்ன ஏமாத்துறோம்? 5 வெஹிக்கிள் தானே மாறணும், இது 5வது வெஹிக்கிள். ஜிபி இல்லைண்ணா கேஷ் இருக்கு. சங்கா மங்கா கொக்கா மொக்கா பீச்சுக்கு வந்திருக்கோம். பீச்சை பாதுகாப்புக்கியா? உனக்கு நீச்சல் தெரியுமா? செருப்பால் அடிப்பா. அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா பக்கமே வச்சு நன்றிண்ணா. எவ்வளோ ஆச்சு? 140 இருக்குது. நம்மக்கிட்ட காசு இருக்குது, பிரச்சனை இல்லை. ப்ரெஸ்ஸெல்லாம் எதுக்கு வந்துக்குது? ஐ திங்க் யாரோ பெரிய ஆள் வராங்க போல். உள்ள ஹெலிகாப்டர் சவுண்ட்லாம் கேட்குது. ஆட்டோ புக் பண்ணியாச்சு. எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 652 ரூபா கிட்ட இருக்குது. இப்போ ஆட்டோ பார்த்தீங்கன்னா அதில் 210 ரூபா மைனஸ் ஆகிட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது எடிட்டர் போட்டுருவாரு. அவர் பார்த்து அவரு பண்ணி பாருச்சு. நம்ம எதுக்கு தேவையான யோசிச்சு. எவ்வளோ பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலக்காரமாக இருக்குதா? ஆட்டோ வந்துச்சா? எங்கே வந்துச்சு? ஓகே, சென்னையில் ஆரம்பிச்ச எங்களோட டிராவலை வந்து சப்பாரி ஃபால்ஸில் முடிக்கிறோம். ஸோ இதுதான் எங்களோட லொக்கேஷன். எங்கள் லொக்கேஷன் நாங்கள் அமிச்சிட்டோம். ஸோ மொத்த கிலோமீட்டர் எவ்வளோ வருதுன்ட்டு வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கே தெரியும், எங்களுக்கும் தெரியும். இப்போ நாங்கள் குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு உங்களை வந்து சந்திக்கிறோம். பாய். நன்றிம்மா. ஒரு வழியா நேற்று 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நாங்கள் 3 மணிக்கு முடிச்சிருக்கோம். எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னா 775 கிலோமீட்டர் இது வரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம் 24 ஹவர்ஸில். நாங்கள் பார்த்தீங்கன்னா 858 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இந்த சேலஞ்சோட வின்னர்ஸ் நாங்கள் தான். ஆரம்பிச்சு அரக்கல நிக்கிறோம். அரக்கு வேலியில நிக்கிறோம். இப்போ ரிட்டர்ன் டு சென்னை கிளம்புறோம். பாய். அடுத்த சேலஞ்சில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறோம். டாடா பை 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 பை. வீடியோ பார்த்தாங்க மறக்காம லைக் பண்ணுறேங்க. முடிஞ்ச NRFM vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு சேலஞ்சில் வேற வித்தியாசமான ரூல்ஸில் உங்களை சந்திக்கிறோம்.